லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று நியோமேக்ஸ் வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் பொருளாதார குற்றப்பிரிவு EOW காவல்துறை தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் 1981 பிளாட்டுகள் விற்பனையாக இருக்குது. அதனோட மதிப்பு வந்து 153 கோடி. வெளிநபர்கள் வந்து 4 பேர் ஏலம் எடுத்திருக்காங்க, 2 பேர் பணம் கட்டியிருக்காங்க, இந்த 2 பேர் பணம் கட்டலை. இப்போ ஏலம் போகாத பிளாட்டுகள், அதாவது ஒட்டுமொத்தமாக 9935 பிளாட்டு, அதில் 1981 பிளாட் ஏலம் போயிருக்கு. இப்போ ஏலம் போகாத பிளாட்டுகள் வந்து 22/5/2026 முதல் 11/6/2026 வரை ஏலம் விடணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மறு ஏலம் விடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 500 பிளாட் விடுறாங்க. அந்த 500 பிளாட் ஒரே நாள் முடிஞ்சும், அடுத்த நாள் வந்து வேறு பிளாட் ஏலம் வரும். அப்போ இந்த முதலீட்டாளர்கள் தரப்புலையும் நீதிமன்ற நிறுவன தரப்புலையும் என்ன கேட்டாங்கன்னா, 2 நாள் இருக்கணும். அப்போ ஒரு நாள் 500 பிளாட் இருக்கும், அதே 500 பிளாட் அடுத்த நாளும் இருக்கும். 2 நாள் ஏலம் எடுக்கணுன்ற மாதிரி 3 நாள் 5 நாள் அப்படிலாம் கேட்டாங்க. நீதியரசர் வந்து 2 நாள் கொடுக்கலாம். MSTC கேட்டாங்க. MSTC வந்து 2 நாள் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அரசு தரப்பு வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏற்றுக்கொண்டார். அதை தொடர்ந்து 2 நாள் இருக்கும். ஒரு நாள் ஏலம் வர்றது அன்னைக்கு பண்ண முடியாது, அடுத்த நாள் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு புகார் வந்து என்னென்னா, MSTCக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்கன்றது. அது MSTC தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 4 ஃபோன் இருக்குது, 4 என்கேஜாகவே இருக்குது, ரொம்ப பேர் ஃபோன் பண்ணுறாங்க, அதனால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த குரூப் பிட்டிங், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூட்டமாக சேர்ந்து ஏலம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நீதியரசர் என்ன சொல்லி, அதாவது ஒரு ஆள் பேரில் எடுத்துக்கோங்க, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த MSTC கட்ட வேண்டிய பணமும் பேலன்ஸ் பணமும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது, அதாவது டேர்பிட் கோர்ட் வந்து இவங்க பேருக்கு பதிஞ்சு கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதில் நீங்கள் எத்தனை வேணாலும் சேர்த்துக்கிட்டு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு குரூப்பாக வந்து பதிகிறதுக்கு அனுமதி கொடுத்துருவோம். ஆனால் அந்த அனுமதி வந்து முதலீட்டாளராக இருக்கணும். நீங்கள் ஒரு முதலீட்டாளர் எடுத்துகிட்டு முதலீட்டாளர் இல்லாத ஆட்கள் வெளியே வந்து கூட்டு வந்து பணம் கட்டி அவங்க பேருக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இங்கே வந்து EMDன்னு ஒன்று முன்பணத்தொகை கட்டி தான் ஏலத்தில் போகிறீங்க. இந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து முன்பணத்தொகை இல்லை. அப்போ முன்பணத்தொகை இல்லாமல் முதலீட்டாளர் இவர் ஏலம் எடுத்து இன்னொருத்தரை கூட்டு வந்து உள்ள ஜாயின் பண்ணி பதிவு வைக்க முடியாது. எல்லாமே நிறுவனத்தில் பணம் போட்ட எல்லாரும் இருந்தால் அந்த குரூப் பிட்டிங் பண்ணிக்கலான்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அந்த 3ஆம் தரப்பினர் அவங்களுக்கு வந்துட்டு வெளிநபர்கள் அதிகமாக பங்கேற்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்லாம் வந்து சிலர் நீதிமன்றத்தில் ஆலோசனை சொல்கிறாங்க. அதில் என்ன சொன்னாலும், கொஞ்சம் விலையை குறைச்சி போட்டால் எல்லாருமே ஏலம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த கணேஷ் ஆதித் அவர் பேசினார். அவர் பேசும்போது வந்துட்டு 7000 கோடி மொத்த தொகை, இப்போ வரைக்கும் வந்துட்டு 153 கோடி தான் வந்திருக்குன்னு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு சொத்தாக ஏலம் விட்டு இவ்வளோ ஏலம் விடனா 11.5 வருஷம் ஆகும். 7000 கோடி ரீச் பண்ணுறதுக்கு 11.5 வருஷம் ஆகும். ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, வயதானவர்கள், நோயாளிகள் இப்படிலாம் நிறையா இருக்காங்க, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து எல்லா சொத்துக்களையும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில், இப்போ வந்து A முடிஞ்சிருக்குது, அப்போ B தனியாக, C தனியாக, D தனியாக அப்படி பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் B, C, D எல்லாமே ஒரே நேரத்தில் ஏலம் விடலாம் அப்படின்றதுக்கும் அது காவல்துறை தரப்புலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ சீக்கிரம் நம்ம ஏலம் விட்டு சீக்கிரம் பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஆரோசிட்ஸு அதில் பணம் போட்டவங்க இந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களும் புகார் கொடுத்துட்டு அவங்க இந்த லிஸ்ட்டில் வந்து அவங்களே ஏலம் எடுத்துக்கலாம், அது இந்த கம்பெனி வழக்கிலே வந்துடும், அது தனியான புகார் தனியாக எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ் 18,000 பேருக்கு இருக்குது. அது நிறுவன தரப்புலேருந்து இன்னும் கன்ஃபார்ம் வரல அப்படின்னு சொல்லும்போது அது விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுங்க. அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ் மேலே உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் அதை சேர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த நெய்வேலி சங்கம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தனித்தனியாக புகார் கொடுத்துருக்குறோம், அப்பா, கணவன், மனைவி, மகன், மகள், அதெல்லாம் 4 பேர் 4 நம்பர் கொடுத்துருப்போம் தனித்தனியாக. ஆனால் ஒரே என்ட்ரிஸில் போட்டு எல்லாருடையும் ஒரே இதை ஏற்றி வச்சுட்டு EOW வெப்சைட்டில் ஏற்றிடுறாங்க. இப்போ திரும்ப கூப்பிட்டு ஒரே ஃபோன் நம்பரில் எல்லாரும் பேர் வருது, எல்லாரும் ஏற்றிருக்கோம், தனித்தனியாக ஃபோன் நம்பர் கொடுங்க, நைட் 9 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. இது வந்து காவல்துறையா அல்லது ஏஜென்ட்டுகளா, நீங்கள் ஏஜென்ட்டை போய் பாருன்றாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் பணம் கட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது எந்த ஏஜென்ட்டையும் பார்க்க முடியல, ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த ஏஜென்ட்டை போய் பாருன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது யாருன்னு தெரியணும்
இதுக்கு காவல்துறை தான் பண்ணுதான்னு தெரியணுங்க. அது மாதிரி ஏதாவது ஃபோன் வந்தால் உடனடியாக நீங்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு. காவல்துறைக்கு சொன்னால் அவங்க நாங்கள் தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லாதப்ப வேற ஆட்கள் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 296 பிளாட் டோட்டலாக எடுத்திருக்காங்க. அதில் 65 பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க எம்எஸ்டிசிக்கு. மீதி பணம் வந்து ஏலம் எடுத்துட்டாங்க, பணம் கட்டலை, ஒன்றும் செய்யலை. எம்எஸ்டிசிக்கு பணம் கட்டலை. அதை வந்து கன்ஃபார்ம் ஆன அவங்க ஏலம் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஏலம் வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது, கன்ஃபார்ம் செய்யப்பட்டுருச்சு. ஆனால் பணம் கட்டலை, 65 பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 23 பேர் வந்து 24 பிளாட்டை 13 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அந்த 24 பேருமே வந்து எனக்கு பிளாட் வேண்டான்னு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து காவல்துறை தரப்பில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது. அந்த 24 பேர் யார், 24 பிளாட் நம்பர் என்ன, அந்த 13 பேர் பேர் அட்ரஸ் என்னன்றது ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடுத்தட ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பரோட, இப்போ பேரும் பிளாட் நம்பர் அமௌண்ட் தான் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஜட்ஜ் என்ன கேட்டிருக்காருன்னா நீதியரசர், அவங்க பேர் அட்ரஸ்ஸு எவ்வளோ அமௌண்ட் கேட்கலாம் டீட்டெயில் கொடுங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போம். நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இஎம்டியை பறிமுதல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைனாவது போடணும் அப்படின்னு சொல்லி அந்த முதலீட்டாளர் தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்களை பார்த்து அதுக்கு தான் ஜட்ஜு டென்ஷன் ஆகி கோவப்பட்டார். இதுக்கு தான் பணம் கட்டி ஏலத்துக்கு வாங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்ட சலுகையெல்லாம் கொடுத்தோம், இப்போ வந்து நீங்கள் ஏலத்தை எடுத்து வச்சுட்டு பணம் கட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு அந்த ஏலம் எடுத்துகிட்டு பணம் கட்டாததெல்லாம் ரத்து பண்ணி, அந்த ஏலம் ரத்து பண்ணி திரும்பவும் அந்த பிளாட் மீண்டும் ஏலத்துக்கு வரும். ஆனால் ஏலம் எடுத்துகிட்டு பணம் கட்டாதவங்களுக்கு தனித்தனியாக அவங்க லிஸ்ட் நீதிமன்றத்துக்கு கொடுப்பாங்க. நீதிமன்றத்திலிருந்து அவங்களுக்கு விளக்கம் கேட்டு ஹைகோர்ட்லேருந்து நோட்டீஸ் போகும், நீ ஏன் ஏலம் எடுத்த, ஏன் பணம் கட்டலை அப்படின்னு விளக்கம் கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் அபராதம் மாதிரி போடப்படும். இதை வந்து சீரியஸாக பார்க்குறது சாதாரண விட முடியாது அப்படின்னு நீதியரசர் வந்து மிகவும் கோவப்பட்டிருக்கிறாரு. அந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குது. மேலும் அந்த கொடைரோட்டில் பிளாட்டுக்கு பின்னாடி வந்து சட்டவிரோதமாக குவாரிகள் செயல்படுகின்றன, இல்லீகல் மைனிங் செயல்படுது. இந்த பிளாட்டில் அடையாளம் பார்க்க முடியல, இந்த பிளாட்டில் மண்ணள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்தோடனே அதற்கு தனியாக ஒரு அதிகாரி, ஈவடுலேருந்து ஒரு அதிகாரியை நியமித்து அவங்கள போய் பார்த்து அப்படி அந்த சட்டவிரோத குவாரி மேலே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்புறம் மாதிரி கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், விஷால் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்து அட்வான்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்கல, சொத்துக்களை கொடுக்கலன்ற மாதிரி ஒரு புகார் வந்திருந்தது. இன்னைக்கு விஷால் ப்ரொமோட்டர் சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சொத்துக்கள் வந்து நாங்கள் நியோமேக்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த சொத்துக்களை அவங்க எடுத்து ஏலம் விடுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாய்தால சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒரு நகல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க அதுக்கு பதில் ரெடி பண்ணி பிபி கொடுத்து நீதிமன்றத்திற்கு நிறுவன தரப்புலேருந்து கொடுக்கணும், விஷால் ப்ரொமோட்டர்ஸ் விஷயத்தில் நடந்தது என்னன்றது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மற்றும் எம்எஸ்டிசி அது சுரேஷ் அவர் தான் சார்பாக வந்து ஒரு மிகவும் வயதான மிகவும் ஒரு பாவப்பட்ட பெண்மணி வந்து நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க. இந்த கொள்ளை கூட்டம், இந்த கம்பெனி நம்பி ஏமாந்துட்டோம், அதனால் நாங்கள் ஒரு எம்ஸ்டார்னு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம், அதை எடுக்கணும்னு கடந்த விசாரணையில் பல்வேறு விசாரணை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கோம், அதை எடுங்க ஐயா அப்படின்னு வந்து மிகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ சிலர் வந்துட்டு அவர் வந்து A93 அதாவது எதிரி, அவர் வழக்கின் 93வது எதிரி எம்ஸ்டார் சுரேஷ் தூத்துக்குடின்றவர் அப்படின்னு சொல்லி ஆட்சேபனைகள் வந்து தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொடை ரோட்டில் 444, 447, 448 அந்த பிளாட்டுகள்லாம் வந்து ஏலம் போயிருக்குது. அதற்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏலத்தை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து 10 நாளைக்குள்ள எம்எஸ்டிசிக்கான பணமும் 20 நாளைக்குள்ள மீதி பணமும் கட்டினா அவங்களுக்கு வந்து சேல் சர்டிஃபிகேட், அதாவது அவங்களுக்கு விற்பனை பண்ணிடலான்னு சொல்லி டேர்ன்பிட் நீதிமன்றம் மூலமாக சர்டிஃபிகேட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டெபாசிட், இப்போ ஏலம் எடுத்துட்டாங்க, அவங்க பாண்டுக்கு மேலே ஏலம் எடுத்துருக்கிறது பேலன்ஸ் பேமெண்ட் வந்து 20 நாளைக்குள்ளே கட்டி ஆகணும். 10 நாளைக்குள்ள எம்எஸ்டிசிக்கான சார்ஜ் அந்த 8000 சொச்ச ரூபா வரும். ஒரு பிளாட் எடுத்தால் 8000 சொச்ச ரூபா. அப்போ ஒரே ஆள் 2 பிளாட் 3 பிளாட் 4 பிளாட் எடுத்தாலும் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அந்த 8000 சொச்ச ரூபா கட்டி ஆகணும். அதுலேருந்து விலக்களிக்கணும்னு கேட்கும்போது அது வந்து மத்திய அரசுக்கு போகிறது. மத்திய அரசோட நிறுவனம் எம்எஸ்டிசி அவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க, அதுக்காக தான் பார்க்குறாங்க. நீங்கள் கோடியாக வந்து இந்த கம்பெனியில் போடும்போது யோசிக்கலை, வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த 1000 2000 கொடுக்குறதெல்லாம் கணக்கு பார்க்குறீங்க. நீதியரசர் கோவப்பட்டு அந்த 8000 கட்டி தான் ஆகணும், ஒரு பிளாட்டுக்கு 8000 கம்பல்சரி, அதெல்லாம் நீங்கள் கட்டி தான் ஆகணும், அதில் எந்த விதிவிலக்கும் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கட்டிடுறோம் ஆனால்
நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்டை வந்து பதிவு பண்ண போகிறப்ப கட்டுறோம், இப்போ கட்டலப்போ என்ன பல லட்சங்களுக்கு ஏலம் எடுக்கிறீங்க, 8000 ரூபா கட்ட முடியாதா அப்படின்னு நீதியரசர் வந்து கொஞ்சம் கடுமையாகவே வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் மீண்டும் மறுஏலம் சம்பந்தமாக வெப்சைட் இஓடபிள்யூ வெப்சைட்லேயும் இஓடபிள்யூ ஆஃபீஸில் இருக்கிற நோட்டீஸ் போர்டு அறிவிப்பு பலகையிலையும், அந்த இஓடபிள்யூ இணையதளம் இஓடபிள்யூட அறிவிப்பு பலகை மற்றும் ப்ரெஸ் ரிலீஸ் பத்திரிகை செய்தியாக மீண்டும் மறுஏலம் வருதுன்றது கொடுத்துருங்க. 2வது ஏலம் வரைக்கும் இதே ரேட்லேயே போகட்டும். 2வது ஏலத்தில் அது போகலைன்னா நம்ம அதை விலையை குறைக்கிறது வந்து யோசிப்போம் அப்படின்னு சொல்லி விலையை குறைச்சி கொடுத்தா தான் விற்கும்னு சொல்லு அப்படின்றதுக்கு 2வது தடவை ஏலம் போகாட்டி அதுக்கப்புறம் விலையை குறைக்கிறத பற்றி நம்ம வந்து யோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சிலர் சொல்லும்போது இது வந்துட்டு இன்டீரியராக உள்ள தள்ளி இருக்குது, ஆகாத போகாத சொத்துக்கள் தான் வந்து இவங்க நிறுவனம் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்குது, அதனால் அது விலை போக மாட்டேங்குது, ஏலம் போக மாட்டேங்குது. ஆனால் அவங்களோட பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நல்ல சொத்துக்கள், ரோட்டு பக்கத்தில் இருக்கிற இது மாதிரி நல்ல சொத்துக்கள் நிறையா இருக்குது பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் வந்து இவங்க நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரல. நாங்கள் நிறைய சொத்துக்களை நீதிமன்றத்துக்கு கொடுத்தோம், நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்குது, இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படவில்லை, அந்த சொத்துக்கள் ஏலம் எடுக்கப்படவில்லைன்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து விரைவுபடுத்துங்க, எல்லா சொத்துக்களையும் ஜப்தி பண்ணுறத எல்லாத்தையும் வந்து விரைவுபடுத்துங்க, எக்ஸ்படைட் தி அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு சொத்து வந்து ஒரு பிளாட்டு 343 195 சொர்ண பூமி, அதில் வந்து 343 195 2 பிளாட் நாங்கள் எடுத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு பிளாட்டு போதும், 343 மட்டும் போதும், 195 தேவையில்லை அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி அவங்க அம்மா பேரில் ஏலம் எடுத்திருக்கோம்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டார் நீதியரசர். 195 கழிச்சிருங்க, 343 மட்டும் வரவு வச்சுக்கோங்க, அதை மட்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பிளாட் நம்பர் 2763 2764 2 பிளாட் நாங்கள் ஏலம் எடுத்திருக்கோம், அது வந்து அதில் குறைந்தபட்ச ஏலத்தொகை 4,50,000 தான் போட்டிருக்கு, நாங்கள் வந்து அது 5,10,000 கேட்டோம், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணும்போது 51 லட்சம் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு சைவர் சேர்ந்து வந்துருச்சுன்னு அவர் ஒரு மெமோ தாக்கல் பண்ணார். நீதியரசர் அதை ஏற்றுக்கிட்டு 51 லட்சம்ன்றதை 5,10,000 மாற்றிக்கங்க, ஒரு சைவர் எக்ஸ்ட்ரா போயிருக்குது அப்படின்றத ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது மாதிரி டெலிட் ஆப்ஷன் வேணும், நாங்கள் கேட்குறோம், ஏலம் எடுக்கிறோம், ஏலம் எடுத்ததுக்கப்புறம் அது ஏதாவது தப்பாக ஆயிடுச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு டெலிட் ஆப்ஷன் வேணும்னு கேட்டாங்க, அதெல்லாம் நீதியரசர் மறுத்துட்டாரு. மேலும் இது மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு ஏலம் எடுத்துட்டு 2 பிளாட் எடுக்கிறது, ரேட்டை கூட்டி போடுறது, இதெல்லாம் போட்டு திரும்ப நீதிமன்றத்துக்கு வந்தால் இனிமேல் இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது. நீங்கள் வந்து கவனத்தோடு செயல்படணும். இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு ஒன்னொன்னே நீதிமன்றத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் அதை இனிமேல் ஏற்றுக்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம், அது உத்தரவுகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டி தான் ஆகணும், அதனால் நீங்கள் தான் வந்து அதை கவனத்தோடு செயல்படணும்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. மேலும் கோயில்பட்டி அந்த பிளாட்டில் கல்லுகளே இல்லை, அந்த எல்லைகளை பார்க்க முடியல, பவுண்டரிஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து காவல்துறை தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அது உண்மைதான், நிறுவன தரப்புலேருந்து யாராவது ஒரு ஆள் அனுப்ப சொல்லுங்கள், அவங்கள வச்சு ஒரு குறிப்பிட்ட தேதி நாங்கள் போய் அதெல்லாம் பார்த்து எல்லாம் சரி பண்ணி கல் நட்டி எல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு தேதியை வந்து நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், காவல்துறை நிறுவனத்திலேருந்து ஆட்கள் அந்த தேதியில் வரணும், வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், கோயில்பட்டி சொத்துக்களில் எல்லாம் கல் நட்டி எல்லாம் பண்ணிவிட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்துட்டு ஏலம் எடுத்துகிட்டு கெட்ட மாட்டம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவங்க இஎம்டி முன்பணத்தொகை பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. மேலும் நிறைய பேர் வந்து சித்ரா கணேசன் அந்த இறந்து போன தஞ்சாவூரை சேர்ந்த சித்ரா கணேசன் மற்றும் கணேசன், இன்னும் சிலர் வந்துட்டு கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு எதிராக ஜாமீன் ரத்து வழக்குகளை டேன்பிட் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்க்குறது ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜாமீன் ரத்து வழக்குகள், கேன்சலேஷன் ஆஃப் பெயில். டேன்பிட் நீதிமன்றத்திலையும் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் வந்து சிலர் போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணையில் சித்ரா கணேசன் இறந்துட்டார், மீதி ஆட்கள்லாம் இருக்காங்க. அதில் வந்து தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா, அவங்க வந்து ஒரு கிரவுண்டு சொத்துக்களை வந்து இவங்க விற்றுருக்காங்க, சொத்துக்களை விற்கக்கூடாது ஜாமீன் வந்ததுக்கப்புறம் அப்படின்ற காரணத்தை சொல்லி அவங்க ஜாமீன் ரத்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க வந்து எஃப்ஐஆருக்கு பிறகு இவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சொத்துக்கள்லாம் விற்றுருக்காங்க, ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த சொத்துக்களை விற்கலை. அதாவது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சொத்து லிஸ்ட்டு, அந்த சொத்துக்கள் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் விற்கலை, ஜெயிலேருந்து பெயிலில் வரும்போது ஜாமீனில் வரும்போது தான் கண்டிஷன் வந்து சொத்துக்களை விற்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே விற்றுட்டாங்க. அதுவும் கூட அந்த கம்பெனியில் பணம் போட்டவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுன்ற நோக்கத்திலையும், மேலும் நிறைய பேருக்கு பவர் ஆஃப் அட்டானி
கொடுத்துருந்தோம். அவங்க விற்றுருக்காங்க. இவங்க நேரடியாக கையெழுத்து போடல. கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் நேரடியாக கையெழுத்து போடல. இவங்க வேற ஆட்களுக்கு பொது அதிகாரம் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறோம், அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அந்த செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பதில் மனு வந்து நிறுவன தரப்பிலிருந்து டேன்பிட் கோர்ட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிற வழக்குகள் 16/4/2026 அன்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் தள்ளுபடி செஞ்சிருந்தாலும் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுங்க, அந்த மனு போட்ட எல்லாருக்கும் 5 லட்சம் காம்பன்சேஷன், இழப்பீடு, நஷ்டீடு கொடுக்கணும். யாரெல்லாம் மனு போட்டோம் அவங்களுக்கு அந்த நிறுவனத்தின் எதிரிகள் கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியம் அவங்க எல்லாம் 5 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும். 1 மாத காலத்திற்குள், அந்த தீர்ப்பு வந்த 1 மாத காலத்திற்குள் கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு வந்து 16/4/2026 அன்னைக்கு வந்து டேன்பிட் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. மீதி எல்லாருக்கும் நேரடியாக கொடுக்கணும். சித்ரா கணேசன் வந்து இறந்துட்டாருன்னா அவரோட வாரிசுகளுக்கு அந்த 5 லட்சம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு டேன்பிட் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. மேலும் இன்னொரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். குற்ற எண் 3/2023 3 வருஷம் ஆச்சு, இன்னும் சார்ஜ் ஷீட் நாட் ஃபைல்டு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு நான் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு ஆர்கியூ பண்ணியிருக்கிறோம். அது வந்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல சங்கம் கீழாம்பூர் தென்காசி, அதன் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர் பேரில் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் 29/4/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் ஆர் விஜயகுமார் அவர்கள் வந்து ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணலன்னு கேட்டார். அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. 20/7/2025 அன்று தாக்கல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தாக்கல் பண்ணி ஃபைலுக்கு எடுக்கலை, விசாரணைக்கு ஃபைலுக்கு எடுத்து அதுக்கு நம்பர் கொடுத்து எதிரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், சம்மன் அனுப்பணும் விசாரணைக்கு வர்றதுக்கு, நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு. அது செய்யலைன்னு சொல்லும்போது ஏன் 11 கிட்டத்தட்ட 9 மாதமாக 10/7/2025 29/4/2026 கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மாதம் ஏன் தாக்கல் பண்ணலன்றதுக்கு அந்த விசாரணை அதிகாரி டிஎஸ்பி 1/6/2026 அன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும். அதுக்குள்ள இந்த இடைப்பட்ட 1 மாதத்துக்குள்ள அந்த வழக்கிற்கு நம்பர் வாங்கி எதிரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட வேண்டும். இல்லாட்டி போனால் அந்த டேன்பிட் நீதிமன்றத்தில் எதுக்காக நம்பர் ஆகலைன்ற விளக்கம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் இன்று நடந்த விசாரணையில் ஏன் இவங்கெல்லாம் வந்து ஏலம் எடுத்து வச்சுட்டு பணம் கட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நெய்வேலி சங்கத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சில யூடியூப் குரூப்பில் நீங்கள் ஏலம் எடுத்து வச்சுக்கோங்க, பணம் கட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான் இவங்க கட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்ன சொன்னேன்னா, அந்த ஏற்கனவே நீங்கள் கடந்த விசாரணையில் இது மாதிரி பேசுகிற யூடியூப் மேலெல்லாம் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது 2/6/2026 அன்று வந்து மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வரும். அடுத்த வாய்தா வந்து 2/6/2026. நன்றி, வணக்கம்.